நாடாளுமன்ற தேர்தலில் தமது பிரச்சாரம் நாடு முழுக்க அனல் பறக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திருநங்கை அப்சரா ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் சரோஜ் கணபத் நடத்திய கலந்துரையாடலை நெல் கவனி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இப்போது அப்சரா நம்மோடு இருப்பார், அவரோடு பேசுவோம். மேடம் வணக்கம். நீங்கள் இன்றைக்கு காங்கிரஸில் சேர்ந்து நீங்கள் மகிழா காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ராகுல் காந்தி சென்றிருக்கிறீர்கள். இந்த திடீர் முடிவு என்ன? காங்கிரஸ் கட்சியிலுடைய சேருவதற்கான என்ன உங்களுக்கு காரணம்? திடீர் முடிவுன்னு சொல்ல மாட்டேன். அதிமுகவோட செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது நான் பணிபுரிந்துள்ளேன். ஆனால் அம்மா இறப்புக்கு அப்புறமா நிறைய உள்கட்சி பிரச்சனைகள், நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால நான் வெளியே அமமுகன்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதிமுக இருக்குது. ஸோ வெளியே ஒரு நல்ல கட்சியில் சேரலான்னு நான் யோசிக்கும் போது இந்த அழைப்பு எனக்கு சுஷ்மிதா தேவ் அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் மகிழா காங்கிரஸ் கிட்டேருந்து வந்தது. நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அவங்களை ஆக்குறோம், ஜெண்டர் கவலை இல்லை, பெண்களுக்காக நீங்கள் நல்ல எண்ணத்தோட வேலை செஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2-3 மாதங்கள் அதை பற்றி யோசித்தேன். ராகுல் காந்தியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது, அவரும் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மக்களுக்கு பணிபுரியதுக்கு நினச்சி நான் இந்த பதவி ஏற்றுக்கிட்டேன். மேடம், நீங்கள் ஏற்கனவே பாஜகவிற்கும் சென்றீர்கள், பிறகு அதிமுகவுக்கு வந்தீர்கள். அதிமுகவிலும் சசிகலா குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தீர்கள். இப்படி தாவிக்கொண்டே இருப்பதனுடைய காரணம் என்ன? அதை பற்றி என்ன? வாழ்க்கையில் எங்கே நல்ல பணிகள் நம்ம செய்ய முடியுமோ அங்கே இருக்கிறது தான் ஒரு நல்ல மனிதரோட லட்சணம். பாஜகவில் நான் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் இருந்தேன். அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், தமிழிசை அவர்களை சந்தித்தேன். ஆனால் எங்கள் சில கருத்து வேறுபாடுகளாக வெளியே வரும்போது அம்மா கிட்ட அந்த அழைப்பு கிடைச்சது. அம்மா கிட்ட நான் உண்மையாக விசுவாசியாக வேலை பணிபுரிந்தேன். சசிகலா மேடம் மேலேயும் எனக்கு அந்த மரியாதை என்றைக்குமே இருக்கும். இப்போ கூட இந்த கட்சியில் பதவி ஏற்றதுக்கு அப்புறமாவும் சசிகலா குடும்பத்தினர் எனக்கு கால் பண்ணி, கிட்டத்தட்ட 3 பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அந்த நட்பு தொடரும். ஆனால் அரசியல் பணிபுரியறதுக்கு காங்கிரஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை நான் கருதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் பாலினத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உலக அளவிலும் கிடைச்சிருக்கு, நமது தேசத்திலையும் கிடைச்சிருக்கு. இந்த 3ஆம் பாலினத்திற்கு இப்போ ஒரு தேசிய கட்சிகளில் ஒரு முக்கிய பங்கு எடுக்க வந்திருக்கிறீங்க. இது எதை காட்டுகிறது? எதிர்காலம் திருங்கைகள் அதாவது 3ஆம் பாலினத்தினருடைய வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கிறத பற்றியும் சொல்லுவாங்க. இந்த புகழ் முழுசாக ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் சேரும். அவர் தான் அழைத்து இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்து ஒரு முழு அங்கீகாரம் திருநங்கைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். திருநங்கைகளும் ஒரு சமமாக ஆண்கள் பெண்களோட ஒரு அரசியல் உயர்ந்த ஸ்தானத்தில் பணிபுரிய முடியும்னு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதாவது தமிழகத்தில் மட்டும் பிரதிபலிமான அப்சரா இப்போது நாடு முழுக்க அவருடைய கருத்துக்களையும் சமூக பணிகளையும் ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைந்திருப்பதை அவர் காட்டுகிறது. ஸோ அவர் இன்றைய தினம் இந்த ராகுல் காந்தி சந்தித்த பின்பு மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். டெல்லியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமாகாந்துடன் சரோஜ் கணபத்.